அதிகமாகவோ வேகமாகவோ பேசாதீர்கள். தெளிவாகவும் சுருக்கமாகவும் பேசுங்கள். மேலே ஏறும்போது சந்திப்பவர்களிடம் இனிமையாக பழகுங்கள். ஏனென்றால் கீழே இறங்கும் போதும் அவர்களைத்தான் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். உறவுகள் தூக்கி எறிந்தால் வருந்தாதே, வாழ்ந்து காட்டு. அவர்கள் உன்னை தேடி வரும் அளவிற்கு யாரிடமும் பேச வேண்டாம் என்ற மனநிலை உருவாக காரணம் அதிகமாக பேசியதின் விளைவாகத்தான் இருக்கும். இன்று கை கொடுக்க யாருமில்லை என்று கவலைப்படாதே. நாளை உனக்காக கைத்தட்ட உலகமே காத்திருக்கிறது. நம்மிடம் உள்ள முட்டாள்தனத்தை அறிந்து கொள்வதே புத்திசாலித்தனம். நீங்கள் மற்றவர்களோடு போராடுவதாக நினைக்கிறீர்கள். ஆனால் உண்மையில் உங்கள் போராட்டம் உங்களது எண்ணங்களோடு மட்டுமே. முதுகில் குத்தும் பலரை விட முகத்துக்கு முன் சண்டை போடுபவர்கள் உலகில் சிறந்தவர்கள். ஏமாற்றங்களை ஏற்றுக்கொண்டேதான் ஆக வேண்டும். ஏமாற்றமாய் அல்ல, அனுபவமாய். முன்னேற்றம் என்பது சிறிதளவாயினும் தினமும் இருக்க வேண்டும். உன்னுடைய மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீதான், உன்னை சுற்றி இருப்பவர்கள் அல்ல. உன்னை செதுக்க ஒளி தேவையில்லை. பலரது அவமானங்களும் சிலரது துரோகங்களும் போதும். எவரையும் பார்த்து இவருக்கென்ன குறை என்று எடை போட்டு விடாதே. ஏனென்றால் வலிகளோடு தான் வாழ்கிறார்கள் பலர். எதைக் கண்டு ஒரு மனிதனுக்கு சிரிப்பு வருகிறது என்று கவனி. அவன் எப்படிப்பட்டவன் என்று மிக நன்றாக தெரிந்து கொண்டு விடலாம். நாம் தவறு செய்யும் பொழுது வக்கீலாக மாறிவிடுகிறோம். அடுத்தவர்கள் தவறு செய்தால் நீதிபதியாக மாறிவிடுகிறோம். நல்லதே நடக்கும். என்றும் என்றென்றும் நல்லதே நடக்கும்.